எம் சௌந்தரராஜன் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை அன்னைக்கு பழனிக்கு போவார். பழனிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி விட்டு வருவது அவருடைய வழக்கம். இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் கிருத்திக்கு பழனிக்கு போவார். தொடர்ச்சியாக ஒரு விடுதியில தங்குவார். அப்படி அவர் தங்கி இருக்கிற நேரத்துல ஒரு விடுதிக்குள்ள குளிச்சுட்டு திருநீர் அணிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கோயிலுக்கு செல்லணும்னு. அப்போ அந்த கதவு அருகில ஒரு பாடல் கேட்குது. அந்த பாடல் என்னன்னா, உள்ளம் உருகுதடா முருகான்னு சொல்லிட்டு பாட்டு ஒண்ணு கேட்குது. உன்னடி காண்கையிலே. இந்த பாட்டு கேட்ட உடனே, இதுவரையிலும் இந்த பாடல் நாம் இதுவரையிலும் கேட்டது இல்லையே, பாடலுடைய வரி அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே வந்து பார்க்கிறார். வெளியே பார்த்தா ஒரு குல்லா அணிந்து கொண்ட ஒரு இஸ்லாமிய இளைஞ அந்த ரூமா போய் ரூம் பாயின்னு சொல்லுவாங்க, சுத்தம் பண்றவன், அவன் சுத்தம் பண்ணிக்கிட்டே இந்த பாட்டை பாடிட்டு இருக்கான். இவர் அதை முழுமையாக அந்த பாட்டை கேட்டுட்டு அதுல மயங்கிடுறார். மயங்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டார். இந்த பாட்டு உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தது? இதுவரையிலும் எங்கேயுமே இந்த பாட்டை நாங்க கேட்டதில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொன்னது, இங்க நிறைய பேர் முருக பக்தர்கள் வர்றாங்க தங்குறாங்க, அதுல ஒருத்தர் இந்த பாட்டை அடிக்கடி பாடுவார், அதை நான் காது வழியா கேட்டு நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். அப்படியாப்பா, சரி நீ அந்த பாட்டை சொல்லு, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு அந்த சிறுவனிடம் இருந்து இவர் பாடலை முழுமையாக எழுதி வாங்கி கொள்கிறார். வாங்கிட்டு அப்புறம் இதை யாரு எழுதுனாங்கன்னு தேடுறாரு, இவருக்கு கிடைக்கல. அப்புறம் என்ன பண்றாரு, ரெக்கார்டிங் தியேட்டர்ல அது பாடல் எழுதுனவங்க யாருன்னு போடாம இந்த உள்ளம் உருகுதடான்ற இடத்துல முருகனை போய் அடான்னு எப்படி சொல்றது, உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலேன்னு அந்த பாட்டை முழுமையா ரெக்கார்டிங் பண்ணி வெளியிட்டுறார். வெளியிட்டு பல ஆண்டுகள் ஆயிடு. இந்த இளைஞனை அந்த பையனை மறுபடியும் அந்த விடுதியில தங்க வரும்போது தேடுறார். அந்த பையன் கிடைக்கல. அவனை பத்தி எந்த தகவலுமே இல்லை. இப்ப என்ன பண்றாரு, பல வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு டிவியில இமயத்துடன் என்ற ஒரு தலைப்புல ஒரு எபிசோட் தயார் பண்றாங்க. டி எம் சௌந்தரராஜனுடைய வாழ்க்கை வரலாறு, திரைப்பட உலகத்திற்கு எப்படி வந்தார், எப்படி முன்னேறினார் என்று அவருடைய நேரடி பேட்டி மூலமாக இவரை ஒளிபரப்பு பண்ணணும். விஜயராஜன் ஒரு டைரக்டர். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஒவ்வொரு பூஜைக்கும் சென்னையில தம்பு செட்டி தெருன்னு ஒரு தெரு இருக்கு, அங்க காளிகாம்பாள் கோயில். சென்னையில மிகவும் பிரபலமான கோயில் எதுன்னா காளிகாம்பாள் கோயில் தான். சினிமா நடிகர்களுக்கு நிறைய விருப்பமான கோயில்னா அந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு போவாங்க. அப்படி இவங்க முதல் பூஜைக்காக என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி எல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்ச பின்னால அந்த கோயில் அர்ச்சகர் என்ன பண்ணாருன்னா, டி எம் சௌந்தரராஜன் கிட்ட வர, ஐயா நீங்க ஒரு பாட்டு பாடி இருக்கீங்கல்ல, உள்ளம் உருகுதையா முருகான், அந்த பாடல் இந்த கோயில்ல கல்வெட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அது வரலையும் அந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னு தேடிட்டு இருக்காரு. கல்வெட்டிலே காளிகாம்பாள் கோயில்ல இருக்குதுன்னு ஒண்ணு இவர் போய் பார்க்கிறார். பார்த்தா அந்த பாடல் முழுக்க அங்க கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, உள்ளம் உருகுதடான்னு இருக்கும். இறைவன் மீது அதிக அன்பு கொண்டால் எப்படி சுந்தரர் சிவபெருமானை பைத்திகாரா பித்தான் கூப்பிட்ட மாதிரி நாம் எப்படி நம்முடைய குழந்தைகள் மீதும் பேரப்பிள்ளைகள் மீதும் அன்பு அதிகமானால் வாடா போடான்னு கூப்பிடுவோம். திரும்பவும் பேர நம்மள என்ன பண்ணுவான், அவனே வாடா போடான்னு கூப்பிடும் போது அந்த அன்பிலே எப்படி நாம் மகிழ்ச்சி அடைகிறோமோ, அப்படி இறைவன் மீது அதீத அன்பு செலுத்துகின்ற பொழுது அங்கு மரியாதை என்பது ஒரு பொருட்டாக இருக்காது. அப்படி இந்த அடா என்ற வார்த்தையை போட்டு அங்க கல்வெட்டுல இருக்கு. இது யார் எழுதுனாங்க அப்படின்னு தேடி கீழே பார்த்தா ஆண்டவன் பிச்சை என்ற ஒரு பெயர் இருக்கு. யார் அந்த ஆண்டவன் பிச்சை? அடுத்து ஒரு தேடல். பாடல் எழுதினவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். சென்னையில சங்கர நாராயண சாஸ்திரின்னு ஒரு பிராமண குடும்பம். அவருடைய மனைவி பேர் சீதாலட்சுமி. அவங்களுடைய மகள் மரகதவல்லின் பேரு. அந்த மரகதவல்லின்ற பேர் ஏன் வச்சாங்கன்னா, அன்றைக்கு
நம்ம வேங்கடகிரி என்று சொல்லப்படுகின்ற அந்த சமஸ்தான பகுதியினுடைய ஜமீன்தாரா இருந்தவர். இவங்க சென்னையிலே மிகப்பெரிய வழக்கறிஞர். யாரு? மரகதவல்லியினுடைய தந்தை. அவருடைய பெரியப்பாவும் அந்த அம்மாவுடைய பெரியப்பாவும் ஒரு பிரபலமான சென்னையில வழக்கறிஞர். இது எப்பனா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில். அந்த மரகத சிலையை கொடுத்ததனால், ஒரு அம்பாளுடைய சிலையை அந்த வெங்கடகிரி ஜமீன்தார் கொடுக்கிறார். அதை வாங்கிய நாளில் இந்த அம்மா பிறந்ததனால அந்த மரகத சிலை கிடைத்த காரணத்தினால் இந்த குழந்தைக்கு மரகதவல்லி என்று பெயர் வச்சிடறாங்க. இந்த குழந்தைக்கு 9 வயது ஆகிறது. 11 வயதிலே திருமணம். அன்றைய காலகட்டத்திலே, அதுவும் பிராமணர் குடும்பத்திலே குழந்தையிலே திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. திருமணம் பண்ணி வைக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் முருகப்பெருமான் அந்த குழந்தையினுடைய கனவிலே வருகிறார். வந்தவர் தன் கையிலே வேல் கொண்டு வந்து இந்த பெண் குழந்தையினுடைய நாவிலே ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை கொடுத்தார். கொடுத்து, இனி உன் பணி என்னை பாடுவதே. எப்படி அருணகிரிநாதருக்கு தன்னுடைய அருணகிரிநாதர் நாவிலே ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை கொடுத்தாரோ, அருணகிரிநாதர் அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர் அந்த பெண். அவ்வளவு பாடல்கள் முருகன் மீது பாடி இருக்கிறார். பெரிய அளவிலே அவருக்கு படிப்பு கல்வி எல்லாம் கிடையாது. முருகன் கொடுத்த அந்த ஞான கல்வி மாத்திரம்தான். அந்த கொடுக்கப்பட்ட ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் மூலமாக அடுத்த நாளிலிருந்து இயல்பாகவே அந்த பெண் முருகனை பற்றி பாட ஆரம்பிக்கிறார். மாமியாருக்கு இது பொறுக்கல. எப்ப பார்த்தாலும் என்ன நீ முருகனுடைய பாட்டை பாடிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அதற்கப்புறம் சில காலம் பொறுத்திருந்தான். தனக்கு தோன்றிய அந்த முருகனுடைய பாடல்களை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டார். கொஞ்ச காலத்திலே அவருடைய கணவர் மறைந்து விட்டார். மறைந்து விட்ட பிறகு இவர் ஊரூராக முருகனுடைய கோயில்களுக்கெல்லாம் செல்கின்ற வழக்கம். இங்கிருந்து கேதார்நாத் வழியும் சென்றிருக்கிறார் அந்த பெண்மணி. அங்குதான் ஷடாட்சர மந்திரத்தை அவர் உபதேசமாக பெற்றது இமயமலை அடிவார். பிறகு இப்படி ஊர் ஊராக திரிந்து கொண்டு அவர் காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சிக்கு வருகின்ற பொழுது அப்பொழுது இருந்தவர் காஞ்சி மகா பெரியவர். அந்த மகா பெரியவர் அங்கு இருக்கிறார். இந்த பெண்ணினுடைய கோலத்தை பார்க்கிறார்கள். தலை சரியாக வாரப்படவில்லை, கூந்தலிலே பூ இல்லை, முகத்தை கழுவி பல நாட்கள் ஆகிறது, கிழிந்த ஆடை. இதை பார்த்த உடனே ஒரு பிச்சைக்கார பொண்ணு நினைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த காஞ்சி மடத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பெண்ணை வெளியே துரத்துறாங்க. அந்த நேரத்தில் அங்கே மகா பெரியவர் வருகிறார். வந்தவர் அந்த பெண்ணை பார்க்கிறார். பெண்ணை பார்த்த உடனே இங்க வான் கூப்பிட்டார். அதாவது இருந்த காஞ்சி மடாதிபதிகளே மிகப்பெரிய அளவிலே ஞானம் பெற்றவர் காஞ்சி மகா பெரியவர். அந்த பெண்ணை அழைத்து, நீ முருகனுடைய அருள் பெற்றவள் தானே, முருகனை பற்றித்தானே நீ பாடிக்கொண்டிருக்கிறாய், இன்று முதல் நீ மரகதவல்லி கிடையாது. இன்று முதல் உனக்கு பெயர் ஆண்டவன் இட்ட தமிழ் பிச்சை நீ என்ற காரணத்தினால் உனக்கு இன்று முதல் ஆண்டவன் பிச்சை என்று பெயரிடுகிறேன் என்று அன்றைக்கு பெயரை சூட்டினார். அதுவரை மரகதவல்லியாக இருந்த அந்த பெண், இந்த மரகதவல்லி என்ற பெயரை இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவன் பிச்சை என்ற பெயர் தான் இன்னைக்கு அந்த கல்வெட்டில் இருக்கு. இறைவனால் கொடுக்கப்பட்ட பெயர், அது மகா பெரியவரே கொடுத்த பெயர் கிடையாது, முருகப்பெருமானுடைய அருளால் கிடைத்த பெயர். இப்போ இந்த அம்மா அங்கிருந்து கிளம்பலான் முடிவு பண்ணும் போது அப்போ மகா பெரியவர் சொல்கிறார், நீ என்னை தரிசனம் செய்தது மாத்திரம் போதாது, இன்னும் பெரிய அளவிலே நீ ஞானம் பெற வேண்டும் என்றால் திருவண்ணாமலையை நோக்கி செல். அங்க திருவண்ணாமலையிலே நீ ரமண மகரிஷி போய் சென்று பார். இந்த உள்ளம் உருகுதையா பாடலினுடைய தொடக்கம் எங்கு வந்து நிறைவடைகிறது என்று பார்க்கணும். இப்ப இந்த அம்மா திருவண்ணாமலைக்கு வந்துடுறாங்க. திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தா
கட்டுக்கடங்காத கூட்டம் அண்ணாமலையாரை பார்ப்பதற்காக பெரிய அளவுல கூட்டம். இப்போ உள்ள போறதுக்கே வழி இல்லை. கையில பூ கூட வச்சிருக்கிறாங்க. எப்படியாவது அண்ணாமலையாரை தரிசனம் செய்து விட்டு போலாமேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கூட்டத்தை பார்த்தா எத்தனை மணி நேரம் ஆகும் என்றே தெரியாதுன்னு நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு 12 வயசு பையன் ஓடோடி வரான். வந்துட்டு இந்த அம்மா கிட்ட வந்து, என்ன பெருமானுக்கு பூஜை செய்யணுமா? ஆமாம்பா, இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நீ இன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ண முடியாது. நீ பூக்குடைய கொடு, நான் போய் உனக்கு பண்ணிட்டு பிரசாதத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த 12 வயசு பையன் ஓடி போயிட்டான். போய் கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து பூக்குடைய கொடுத்துட்டான், பிரசாதத்தையும் கொடுத்துட்டான். இந்த அம்மாக்கு ஒன்றும் புரியல. சரி, இது உள்ளூர் பையனா இருக்கும் போல இருக்குது. தன்னுடைய திறமையை காட்டிட்டு உள்ள போய் எப்படியோ பூஜை பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மகா பெரியவர் சொன்னதை யோசிக்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு நீ ரமண மகரிஷி போய் பார் என்று சொன்னார்களே அப்படின்னு இந்த அம்மா ரமணாசிரமத்துக்குள்ள போறாங்க. அப்படி ரமணாசிரமத்துக்குள்ள போகும்போது ஏற்கனவே இவர் இங்கு வரப்போவதை மகா பெரியவர் மூலமாக உணர்ந்து கொண்டார் ரமண மகரிஷி. அவர்தான் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவுடன் உள்ளே வராங்க இந்த அம்மா. வந்த உடனே இவர் கேட்கிறார் ரமண மகரிஷி, என்ன பூஜையெல்லாம் சிறப்பா முடிஞ்சதா? ஒரு பையன் வந்து உனக்கு கொண்டு போய் பூஜையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டானா? இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அதுவரையிலும் இப்பதான் முதன்முறையாக ரமணரை பார்க்கிறார். அண்ணாமலையாரையும் அப்பொழுதுதான் வந்து தரிசனம் செய்கிறார். தரிசனம் செய்தவருக்கு நாம் இங்கே வரப்போகின்ற தகவல் யாருக்கும் தெரியாது. அதிலும் ஒரு சிறுவன் கொண்டு போய் நமக்கு பூஜை செய்து கொடுத்தான் என்பதும் யாருக்கும் தெரியாது. இவருக்கு எப்படி தெரிந்தது என்று ஆண்டவன் பிச்சை கேட்கிறார். ஐயா, நான் வரப்போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதிலும் ஒரு சிறுவன் கொண்டு வந்து பூஜை செஞ்சு கொடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ரமணர் சொல்றார், அது சாதாரண சிறுவன் இல்லம்மா. உனக்கு யார் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உன் நாவிலே வேளால் எழுதினார்களோ அந்த முருகன் தான். நீ வரிசையிலே நின்று கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவனே கொண்டு போய் அவன் தந்தைக்கு பூஜை செய்து உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான் என்ற செய்தியை ரமண மகரிஷி ஆண்டவன் பிச்சைக்கு சொல்கிறார். இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, நமக்கு வாழ்வில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும், ஏழ்மை நிலையில் இருந்தாலும், தன்னிலை மாறாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மனிதன் வந்து உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனே வந்து உதவி செய்வான் என்பதை இதன் மூலம் நாம் கொண்டு கொள்ளலாம். ஒரு 17 ஆண்டு காலம் அந்த விருபாட்சி குகையில அவர் இருக்கார். அப்போ அவருடைய சீடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் முழுக்க போயிட்டு பிச்சை எடுத்து உண்பதுதான் துறவியினுடைய வழக்கம். துறவி எங்கு இருக்கிறாரோ அங்கே அடுப்பு பற்ற வைக்க கூடாது என்பது ஐதீகம். உணவு கிடைக்கலனா கூட பட்டினியாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய துறவி இருக்கின்ற இடத்திலே அடுப்பெறிய கூடாது. இது நம்முடைய இந்து தர்மம். அதனால் ரமண மகரிஷி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சீடர்களை எல்லாம் அனுப்பி பிச்சை எடுத்து வர செய்கிறார். அப்படி பிச்சை எடுத்து வந்த உணவை பங்கிட்டு உண்பது இவர்களுடைய வழக்கம். பொதுவாக உணவை கொண்டு வருகின்ற பொழுது வெறும் சாதம் மட்டும்தான் கொண்டு வருவார்கள். அதுக்கு சாம்பாரோ துவையலோ கொண்டு வரக்கூடாது. ஏனென்றால் நாவிற்கு ருசி தெரியக்கூடாது துறவிக்கு. அந்த கொண்டு வரப்பட்ட உணவை இவர்கள் உருண்டைகளாக உருட்டி பகிர்ந்து உண்பார்கள், வெறும் சாதத்தை. அப்படி ஒரு நாள் மாலை நேரம் ஒரு 4 பேருக்கான உணவு இருக்குது. இப்ப இவரை பார்ப்பதற்காக சீடர்கள் ஒரு 30 பேர் வந்துட்டாங்க. வந்த உடனே மழை தொடங்கிடு. மழை தொடங்கின உடனே இரவு 8 மணி வரலையும் மழை விடல. இப்போ வந்திருக்கிற சீடர்கள் கீழே இறங்கி வர முடியாத நிலைமை. இப்ப எல்லாருக்கும் பசி எடுக்குது. இருப்பதோ 4 பேருக்கான உணவு. என்ன செய்யறதுன்னு சீடர்கள் கேட்கிறார். இப்ப ரமணர் சொல்றார், நீ ஒன்றும் செய்யாத,
இதை எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சிறு சிறு உருண்டைகளை மட்டும் உருட்டி கொடு, மற்றதை நான் பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சிறு சிறு உருண்டைகளாக கொடுக்கப்பட்டது. சிறு உருண்டைகள் அனைவருக்குமே அறுசுவை உணவை உண்டதை போல முழுமையாக வயிறு நிரம்பி விட்டது. இதை சாதித்து காட்டினார் ரமணர். பொதுவாக அவர் சாதனைகள் எதுவுமே அவர் வாய் மூலம் சொல்றது கிடையாது. ஒரு இடத்திலே நிஷ்டையில் உட்காருவார். அவர் எழுதுகின்ற இடம் பார்த்தால் வேற ஒரு இடத்துல எழுப்பார், இங்க ஆள் இருக்க மாட்டார். இதை போன்ற ஒரு சாதனைகள் செய்தவர் யார் என்றால் அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த வள்ளலார். வள்ளலாருக்கும் அப்படி ஒரு சோதனை ஏற்பட்ட பொழுது ஒரு 20 பேருக்கு தான் உணவு இருக்கிறது, 200 பேர் வந்து விட்டார்கள் சத்திய தர்மசாலை. என்ன பண்றதுன்னு புரியல. ஒன்னும் சொல்லல, பாத்திரத்துல நீ சாதத்தை கொண்டு வா நான் பாத்துக்கிறேன். 200 பேருக்கும் உணவை இட்டு விட்டு இன்னும் 100 பேருக்கும் உணவு மீதி இருந்தது. அப்படி மிகப்பெரிய இறையாற்றலை பெற்றவர்கள் வள்ளலாரை போன்று ரமணர். இப்படி என்ன பண்ணார்னா உணவை எல்லாருக்கும் கொடுத்தார். நாள்தோறும் பக்தர்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது. இப்படி போய்கொண்டே இருக்கும் போது இவர் பொதுவாக மௌனத்தை கடைபிடித்தார். அதிகமாக யாரிடம் பேச மாட்டார். உலகத்திலே மிகப்பெரிய கடினமான வேலை எதுவென்றால் மௌனமாக இருப்பது. உலகிற்கே ஞானியாக இருக்கக்கூடிய ரமண மகரிஷி மௌனத்தின் மூலமாகவே மனிதர்களுக்கு புரிய வைத்தார். ஒரு பக்தர் ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு வந்தார். வந்தவர் என்ன பண்ணார்னா, நான் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள், நான் யார் என்பதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் கேட்டார். அதுக்கு ரமணன் சொன்ன பதில், நான் யார் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டு நீ யார் என்பதை நீ தான் கண்டுபிடிக்கணும், நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக ஒரு வரியிலே அவர் இந்த உலகில் வாழ்க்கையை நமக்கு புரிய வைத்தார். காரணம், ஒவ்வொரு உயிரும் ஒரு காரணத்தின் பொருட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. அப்படி வந்தவர்கள் ஒவ்வொரு வினைப்பயன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரே வயிற்றில் பிறந்த 4 குழந்தைகளாக இருந்தாலும் 4 குழந்தைக்கும் வேற வேற குணங்கள் எல்லாம் இருக்குது. தாய் தந்தையர் ஒருவர் தானே, ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் வேற வேற மாதிரி இருக்குதுன்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வினைப்பயன் பொருட்டு இந்த பூமிக்கு வந்த காரணத்தினால் அதன் வினைப்பயன் பொருட்டு இந்த உலகியல் வாழ்க்கையை அனுபவிக்கின்றன. அதற்கடுத்து ஒரு பக்தர், ஆந்திராவை சேர்ந்தவர். அவர் என்னன்னா, வேதங்களை ரிக்யசூர் சாம அதர்வன வேதங்களையும் உபநிடதங்களையும் முழுமையாக கற்று தெளிந்தவர். அவர் தன்னுடைய குருமார்களிடம் போய் மோட்சம் அடைவதற்கு என்ன வழி என்று கேட்கிறார். அப்படி கேட்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கத்தை சொன்னாங்க. ஒருத்தர் பக்தியாயிரு, இன்னொருத்தர் பூஜை செய், இன்னொருத்தர் யோகம் செய், இன்னொருத்தர் ஞானத்தின் மூலமாக நீ அடையலாம். இப்படி ஆளாளுக்கு ஒரு வழியை காட்டினாங்க. ஆளாளுக்கு ஒரு வழியை காட்டினோடனே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. எப்பவுமே குறைவா படிச்சவங்களுக்கு குழப்பம் வராது. அதிகமா படிச்சிட்டோம்னா நிறைய குழப்பங்கள் வரும். அறியாம இருக்கிறவர்களும் நமக்கு பிரச்சனை இல்லை. அறியாமை அகன்று அறிவு வந்து விட்டாலே குழப்பம் தொடங்கிடும். இது சரியா அது சரியா அது சரியான்ற குழப்பம் வந்துடும். அவரு தன்னுடைய குருவை தேடி கொண்டிருக்கான். எனக்கு சரியான ஒரு வழியை காட்டக்கூடிய குரு யாருன்னு அப்படியே ஆந்திராவிலிருந்து தேடிட்டு வரார். அப்ப அவருக்கு திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய ரமண மகரிஷியை பற்றி செய்தி கொடுக்கிறாங்க. உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணா நீ திருவண்ணாமலைக்கு போ. அப்ப திருவண்ணாமலைக்கு வரார். திருவண்ணாமலைக்கு வந்து ரமண மகரிஷியை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவர் கேட்கிறார், நான் வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாவற்றையும் பயின்று இருக்கிறேன், பல குருமார்களை சந்தித்து இருக்கிறேன், எல்லோரும் ஒவ்வொரு வழியை காட்டுகிறார்கள் மோட்சம் செல்வதற்கு, நீங்கள் எனக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும். அப்ப அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் வந்த வழியே செல், அவ்வளவுதாங்க சொன்னார். பதிலே அவ்வளவுதான். இவர் போய் பல குருமார்கிட்ட மணிக்கணக்கில் போய் சத்சங்கம் கேட்டு வந்தார், மோட்சம் அடைவதற்கு என்ன வழின்னு. இவர் எளிதா என்ன சொல்லிட்டாரு, நான் வந்த வழியே போ, அவ்வளவுதான். இவன் என்ன நினைச்சிட்டான், நான் வந்த வழியேனா
நேத்து இவர் எங்க இருந்தார், அதுக்கு முந்தின நாள் எங்க இருந்தார், அப்படி எங்கெல்லாம் ரமண மகரிஷி போய் தங்கி இருந்தாரோ அந்த இடத்தெல்லாம் போய் தேட ஆரம்பிச்சிட்டான். தேடிட்டு மறுபடியும் ரமணர் கிட்ட வந்தான். ஐயா, நீங்க சென்ற பாதையெல்லாம் நான் போய் தேடி தேடி பார்த்துட்டேன், எனக்கு ஒன்னும் விட கிடைக்கல. என்ன போய் தேடின? நீங்க எங்கெங்க இருந்தீங்களோ எங்கெங்க போனீங்களோ அங்கெல்லாம் போய் நான் தேடி நான் வந்த வழியை போய் தேடினேன். தம்பி, நான் அதை சொல்லல, நீ எந்த வழி வந்தாயோ அந்த இடத்தை போய் தேடு. எந்த இடத்தை போய் தேடுறது? ஒரு சீடர்கள் சொன்னார்கள், இந்த நான் என்ற எண்ணம் எங்கே உதிக்கிறதோ அந்த இடத்தை போய் தேடு. அது எங்கே உதிக்கிறது? மனம் என்கிற சூக்கும உறுப்பில் தான் நான் என்கிற எண்ணம் தொடங்குகிறது. ஒரு உதாரணம் சொல்றோம் உங்களுக்கு. ஒரு இனிப்பு கடைக்கு போறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான இனிப்பு பலகாரம் இருக்கு. ஒவ்வொரு பலகாரமும் ஒவ்வொரு நிறத்துல பல வண்ணங்களை மெருகூட்டி இருக்கு. ஆனா எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன? இனிப்பு. ஆனால் நிறங்கள் வேறு வேறு. சில இனிப்பிலே நெய் கலந்திருக்கலாம், கூடுதல் சுவை. இப்ப நீங்க எந்த இனிப்பை வாங்கினாலும் சுவை ஒன்றுதான். இன்னைக்கு ஒரு ஜிலேபி வாங்கி வந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அதோடு மனம் அடங்காது. நாளைக்கு என்ன நினைக்குன்னா, நேத்து ஜிலேபி சாப்பிட்டோம், இன்னைக்கு ஒரு லட்டு வாங்கி சாப்பிடலாமே. அப்போ இந்த மனம் முதலிலே இனிப்பின் மீது நாட்டம் கொள்கிறது. அதற்கு அடுத்த நிலைக்கு என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய பல வகை மெருகூட்டிய வண்ணங்கள் ஊட்டிய இன்னொரு சுவையின் மீது இந்த மனம் நாடுகிறது. அப்ப என்ன பண்ணுனா, மனம் அந்த இடத்திலிருந்து பறக்க ஆரம்பிச்சோம். இது பறக்க ஆரம்பிக்கிற மனம் என்ன பண்ணுனா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சுவைகளுக்கும் இது அடிமையாகி விடும். ரமணர் என்ன சொல்றார்? எங்க உனக்கு இந்த சுவை பற்றிய தொடக்கம் வந்ததோ உதித்த இடத்திலே ஒடுக்குதல். இதுதான் அவருடைய பெரிய நெறியே. எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடத்திலே அதை கொன்றுவிடும். அதற்கு பெயர் மனோநாசம் என்று பெயர். அந்த இடத்துல நீ கொன்றுட்டினா அந்த இடம் வெற்றிடமாகும். மனம் வெற்றிடமாகும் பொழுது வெற்றிடத்தை எப்படி காற்று வந்து நிரப்பிக் கொள்ளுமோ அப்படி வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த மனத்திடம் ஞானம் வந்து நிரப்பிக் கொள்ளும். ஞானம் வந்த பிறகு அந்த இடத்திலே இறைவன் வந்து உட்கார்ந்து கொள்வான். அதுதான் அடிப்படையே ரமணர். மனத்தை ஒளி என்றார். அதற்கு ஒரு சின்ன உதாரணமும் இன்னொரு உதாரணம் சொன்னார். அந்த 17 ஆண்டு காலம் விருபாட்சி குகையிலே ஒருத்தர் கேட்டார், ஒரு சீடர் கேட்கிறார், மனதை அடக்குவது எப்படி? இந்த மனக்குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. தினந்தோறும் பொருள் ஈட்டணும், மனைவிக்கு வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும், குழந்தைகளை பள்ளியில இப்படி மனம் ஓடிக்கொண்டே இருக்கு. அதுக்கு உறக்கம் இல்லாமல் ஓடுகிறது. இந்த மனதை எப்படி அடக்குவது? இந்த கேள்வியை சீடர் கேட்கிறார். அதற்கு ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக எளிதாக ரமணர் புரிய வைக்கிறார். அப்ப அந்த சீடர்கிட்ட சொல்றார், 17 ஆண்டு காலம் இந்த விருபாட்சி குகையில் இருக்கின்ற பொழுது வெறும் சாதத்தை பிச்சை எடுத்து வருவார்கள், நாங்கள் பகிர்ந்து உண்டு கொண்டிருப்போம். அப்ப ஒரு நாள் மனம் சொல்லும், வெறும் சாதத்தை உட்கொண்டிருக்கிறோமே, இதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து சிறிதளவு உப்பு சேர்த்து உண்டால் நன்றாக இருக்குமே. மனதின் முதல் விதை. சரி, என்ன பண்றோம்? உப்பு தானே, கொஞ்சம் போட்டுக்கலான்னு தண்ணீர் கொஞ்சம் விட்டு வெறும் உருண்டை சாப்பிட்ட இடத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி மனம் அலைப்பாய்கிறது. உப்பு கொஞ்சம் போட்டு சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் மனம் என்ன நினைக்குது? நேத்து போட்ட உப்பு குறைவா இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் உப்பு சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். அடுத்த நாள் அந்த மனம் அதற்குள் வந்து அடங்குது. இப்போ உப்பு சேர்த்தாச்சு, கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து மனம் என்ன நினைக்குது? தொட்டுக்கொள்ள ஊறுகாய் இருந்தால் நன்றாக இருக்குமே. அடுத்து ஊறுகாயை நோக்கி நகரும். அதற்கு அடுத்த நாள் ஊறுகாய் மட்டும் இருந்தால் எப்படி, கொஞ்சம் துவையல் இருந்தால் நன்றாக இருக்குமே.
இப்படி துவையலை நோக்கி நகரம். அதற்கடுத்து கத்திரிக்காய் கூட்டு இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. இது மனம். ஏன்னா இந்த மனதை அடக்குவது மிக மிக கடினம். அந்த மனதிற்குள் எது வந்து குடி போகிறது என்றால் ஆசை. இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களுக்கும் எது காரணமாக இருக்கிறது என்றால் மனத்தை முற்றிலுமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசை எங்கே உருவாகிறது? நாவில் உருவாகிறது. இந்த நாக்கு கேட்கிறது. ஐம்பொறிகளில் ஒரு பொறியாக இருக்கக்கூடிய இந்த நாக்கு சுவைக்க அடிமையாகி கத்திரிக்காய் கூட்ட கேட்குது. அடுத்த நாள் வாழை இலையில அறுசுவை உணவோடு உண்டால் என்ன என்று கேட்கின்ற பொழுது தானாகவே ஒரு துறவி துறவு நிலையிலிருந்து விடுபட்டு இல்லற வாழ்க்கைக்கு தொடங்கி விடுகிறார். இதைத்தான் ரமணர் சொல்றார், எப்பொழுது உன் மனம் இன்னும் கொஞ்சம் உப்பு கேட்கிறதோ அப்பொழுதே அதை கொம்பால் அடித்து நீ கொலை செய்ய வேண்டும். கொலை செய்யவில்லை என்றால் உன் அழிவுக்கு அதுவே காரணமாக அமைந்துவிடும். இதுதாங்க மனம் அடக்கல். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் போது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மாதம் 2 மாதத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிடலான்னு தொட போகும்போது ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது தொடக்கூடாத ஒரு கருத்தியலை நாம் தொட்டு விட்டோமோ என்ற ஒரு எண்ணமே உருவாகிவிட்டது. ஏன்னா ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க உள்ள ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு உள்ள போயிட்டே இருக்கும்போது அதனுடைய ஒவ்வொரு கதவுகளாக திறந்து வரும்போது நாம் நம்மை இழக்க வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. நமக்கு புறத்திலே உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதை படிக்கின்ற எண்ணாலே உணர முடியாத அளவிற்கு பகவான் ரமணருடைய தேடல் இருந்திருக்கிறது. அந்த தேடல் என்பது மௌனத்தின் மூலமாக நடந்திருக்கிறது. ஒரு நாள் பாபு ராஜேந்திர பிரசாத், நம்முடைய இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதி, அவர் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அவர் என்ன பண்றாருன்னா காந்திஜி கிட்ட போறார். காந்திஜி கிட்ட சொல்றார், என் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள், அதை தீர்க்கறதுக்கு என்னால வழி தெரியல. ஒரு பக்கம் சார்ந்து நின்னா இரு பக்கம் பாதிப்பு அடையுது, இன்னொரு பக்கம் சார்ந்து நின்னா இந்த பக்கம் பாதிப்படையுது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, மன குழப்பத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது காந்திஜி சொன்னது என்னவென்றால், அன்றைக்கு வட இந்தியாவிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலம், விவேகானந்தர் வாழ்ந்த காலம், அரவிந்தர் வாழ்ந்த காலம், இப்படியாக பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்த காலத்திலே அவர் சுட்டி காட்டிய ஒரே நபர் நம் பகவான் ரமண மகரிஷி. அவரை போய் பார் என்று சொன்னார். ஆக காந்திஜி எங்கேயோ இருக்கிறார், ரமணர் எங்கேயோ இருக்கிறார். ஆனால் அவர் அங்கிருந்து நீ ரமணரை போய் பார், உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் என்று சொல்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னா பாபு ராஜேந்திர பிரசாத்தும் அன்றைக்கு பஜாஜ் கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குனராக இருந்த ஜமன்லால் பஜாஜ், அவரு இங்க தமிழ்நாட்டிலிருந்து ராஜாஜி, இவங்க 3 பேரும் சேர்ந்து போய் பார்க்கறாங்க ரமண மகரிஷி. ரமண மகரிஷியை பார்த்த உடனே காந்திஜியிடம் இவர்கள் தெரிவித்த தகவலை இவர்கிட்ட சொல்றார். அப்போ அவர் கேட்கிறார், காந்திஜியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பாபு ராஜேந்திர பிரசாத் கேட்கிறார். அதற்கு ரமணன் சொன்ன வார்த்தை, இங்கே என்ன சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த சக்தி காந்திஜியிடமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெள்ளைக்காரவன் ஒரு சாதாரண வேட்டியை கட்டிக்கிட்டு மேல ஒரு துண்டு போட்டுக்கிட்ட போன காந்திஜிக்கு முன்னால் எப்பேற்பட்ட வெள்ளைக்காரனாக இருந்தாலும், ஒரு பெரிய அறிவு படைத்தவனாக இருந்தாலும் அவர் கண்ணை பார்த்து பேசினால் அவர் சொல்வதை அவன் கேட்பான். காரணம், அவரிடம் இருந்த ஹிப்னாட்டிசம் என்று பெயர். காந்திஜி முன்னால அவர் கண்ணை பார்த்து ஒருத்தன் பேசினான்னா அவர் சொல்றதை கேட்டுதான் வருவான், எதிர்த்து பேச மாட்டான். அப்படி ஒரு பெரிய ஆற்றல் யாருக்குன்னா, ரமண மகரிஷி கண்ணை பார்த்தால் உன் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அவர் வார்த்தையில எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட கண்களை உடையவர் ரமண மகரிஷி. அப்ப அவர் சொல்றார் பாபு ராஜேந்திர பிரசாத் கிட்ட,
இங்கே என்ன சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த சக்தி தான் காந்தியிடமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வந்துவிட்டீர்கள், ஒரு சுற்று நீங்கள் இந்த அண்ணாமலையாரை சுற்றி போங்கள், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அப்படி சுற்றிவிட்டு பாபு ராஜேந்திர பிரசாத் டெல்லிக்கு சென்று விடுகிறார். அதற்கடுத்து ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, எப்பவுமே இவர்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசும், தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லும். அணில் பேசும், மான் பேசும், மாடுகள் பேசும், பறவைகள், விலங்கினங்கள் மொழிகள்லாம் தெரிஞ்சவர். ஒரு நாள் ஒருத்தன் என்ன பண்ணா, ரமணாசிரமத்துல ஒரு கல்லை எடுத்து ஒரு குரங்கு அடிச்சான் பாருங்க, குரங்கு செத்து போச்சு. மற்ற குரங்குகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, குரங்கு இறந்துச்சுன்னா மொத்த குரங்க ஒன்று கூடிடும். அப்படி ஒன்று கூடி அந்த குரங்குகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ரமண மகரிஷி கிட்ட பேசும். இந்த மாதிரி ஒருத்தன் கல்லால் அடிச்சுட்டு எங்க இனத்துல ஒருத்தனை கொன்னுட்டான், இதுக்கு நீங்க நியாயம் சொல்லணும் அப்படின்னும் போது ரமண மகரிஷி அந்த குரங்குகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். இதை சீடர்கள்லாம் பார்த்துனுக்கிறாங்க, அவங்களுக்கு புரியல. ஆனா குரங்குகள் அமைதியாக கேட்டுவிட்டு அவர் சொன்ன பதிலிலே திருப்தி அடைந்து குரங்குகள் சென்றன. என்ன சொன்னார்னா, உங்களை கல்லால் அடிச்சவனும் ஒரு நாள் சாகத்தான் போறான். உயிர் என்பது குரங்குக்கும் உயிர் ஒன்றுதான், மனிதனுக்கும் உயிர் ஒன்றுதான். உயிர் என்கிற பொருளிலே எந்த வேற்றுமையும் கிடையாது. உங்களை போலவே ஒரு நாள் அவன் துன்பத்தை அனுபவிப்பான். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள், அவனுக்குரிய துன்பம் தானாக கிடைக்கும் என்று குரங்கு கிட்ட அவரு வெளிப்படையா சொன்னதுனால அந்த குரங்குகள் எல்லாம் சமாதானம் அடைந்து விட்டு சென்று விட்டான்.